திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி காவல் நிலைய போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதால் மன உளைச்சலில் வாழ்வதா சாவதா என தெரியவில்லை என்று மத்திய தொழில் பாதுகாப்பு படை பெண் போலீசார் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் கச்சிநாயக்கன்பட்டியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கும் அவருடைய தம்பிக்கும் இடையே ஏற்பட்ட நில பிரச்சனையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வெங்கடேசனை கந்தளி போலீசார் கைது செய்த நிலையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் பணிபுரியும் அவருடைய மகள் பூங்கொடி போலீஸ் சீருடையுடன் வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. ஐயா வணக்கம். என் அப்பாவுக்கு என் சித்தப்பாவுக்கு நில பிரச்சனைங்க. என் சித்தப்பா எங்களை ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் போயிட்டு கந்திலி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோம். என் பெயரிலையும் என் அப்பா பெயரிலையும் நிறைய இருக்குது. நான் சிஎஸ்எஃப்பில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொன் குழந்தை இருக்குது. என் குழந்தைய என் அப்பா அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. நான் மனதளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னால் டியூட்டி பார்க்க முடியல. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இதனால் போலீஸ் ஸ்டேஷனில் உதவி கேட்டேன். உதவி பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என் சித்தப்பாவோட பொண்ணு செருப்பால் அடிச்சுட்டு வாடா உன்னையும் குடும்பத்தையும் வெளியே வச்சு தூக்குறோம், சாவடிச்சிட்றோம்ன்ட்டு மிரட்டிட்டு வந்திருக்கு. கேமரா சிசிடிவி இருக்குது ஹாஸ்பிட்டலில். என் அப்பாவை நைட்டோட நைட்டாக கந்திலி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்து போய் உட்கார வச்சுருக்காங்க. இதனால் நான் டியூட்டி பண்ண முடியல. மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். வாழ்கிறதா சாகிறதான்னு தெரியாமல் திக்குமுக்காடி உக்காந்துருக்கேன். தயவு செய்து நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். கோவையில் பெற்ற மகனும் மருமகளும் தன்னை வீட்டிலிருந்து விரட்டிவிட்டதாக கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க தாய் புகார் அளித்தார். கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயம்மா. இவர் கடந்த சில வருடமாக அவரது மகன் சிவராஜ் வீட்டில் வசித்து வந்துள்ளார். ஜெயம்மாவுக்கும் அவரது மருமகள் பவித்ராவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஜெயம்மாவை அவரது மகன் முதியோர் இல்லத்தில் சேர்த்துள்ளார். இந்நிலையில் மன உளைச்சல் ஏற்பட்டு முதியோர் இல்லத்தில் இருந்து வெளியேறிய ஜெயம்மா சொந்த ஊர் செல்வதாக கூறி கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். தனது நகைகளை மகனும் மருமகளும் அபகரித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் வாழ்வாதாரத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கூறியது உருக்கத்தை ஏற்படுத்தியது. இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்ற தெரியுமா? ஹாஸ்டல்லாம் வேலை செய்கிற படிக்க தெரியாது கண்டா. கூலி வேலை செஞ்சு துணிக்கு துவச்சி அப்படி நான் எவன் கஷ்டப்பட சொன்னேன், எவன் பெற்று போட சொன்ன குழந்தைய கேட்குறேன் கண்டா. அந்த பொண்ணு அதுக்கு மேலே பேசுகிற கண்டா. எனக்கு ஒன்றுமே இல்லை. குழந்தைங்கன்னே நான் காப்பாற்றுறேன். கழுத்து இந்த கொலுசு 4.5 பவுனும் யாராவது பிச்சுட்டு போகிறாங்க வயசானவன் சொல்லிட்டு இந்த அம்மா எடுத்து என் கொடுத்தா அதுவும் நான் கொடுக்க மாட்டேன் கண்டா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.